ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே பாருங்கள் சூப்பராக தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லாங் ப்ராசஸாக இல்லை, ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டே செய்யக்கூடிய தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். சர்க்கரை நான் எந்த பவுலில் எடுத்துருக்கணும் அதே பவுலில் 2 பவுல் தேங்காய் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது 1 பவுல் மைதா மாவு. இந்த பவுலும் சேம் தான். இதில் 1 பவுல் நிறைய மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்டர் இருந்தால் பட்டர் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். 1 பிஞ்சு சால்ட் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போடணும் அப்படின்னா 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே அது மாதிரி நான் சேர்த்தலை. இப்போ இந்த சூப்பரான தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேங்காயை ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சூப்பரான தேங்காய் பிஸ்கட் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈவினிங்கில் டீ காஃபியோடு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடையில் போய் வாங்காமல் வீட்லேயே நம்ம சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் எண்ணெய் எல்லாம் எதுவுமே நான் ஊற்றலை. முதல்ல தேங்காய் மட்டும் எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கணும். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகணும். நல்லா உதிரியாக இதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதே மாதிரி நீங்களும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஈரப்பதெல்லாம் போகணும். அப்போ தான் நம்ம 2-3 நாள் 1 வாரம் பிஸ்கட் கெடாமல் இருக்கும். இப்போ இது ஒரு கிண்ணத்திலோ தட்டிலையோ போட்டு நல்லா இதை ஆற வச்சுருங்க. ஹீட்டெல்லாம் போகணும். அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மைதா மாவு 1 கப் அதுவும் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் அதுவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அப்புறமா சர்க்கரை பொடியை அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை அரைச்சி தான் போடணும், அரைக்காமல் போடாதீங்க. சர்க்கரை நல்லா அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற நெய் அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு முதல்ல நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம போட்ட எல்லாமே மைதா மாவோட தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதையே பிசைஞ்சு எடுக்கணும். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ பிஸ்கட் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு உருண்டைகளை நம்ம முதல்ல ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த அளவு உருண்டைகளாக நான் செஞ்சு வச்சுட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா சென்டரில் நான் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு பதிலாக பிஸ்தா, பாதாம், அப்புறம் வெறும் திராட்சை அதுவும் சென்டரில் வச்சு நீங்கள் இது மாதிரி பொரித்து கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை எதுவும் வைக்காமல் கூட வெறும் நம்ம உள்ளங்கையில் வச்சு தட்டையாக பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் கூட பொரித்து எடுக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். சிம்மில் வச்சு தான் இந்த பிஸ்கட்டை பொரித்து எடுக்கணும். ஹையில் வைக்க வேண்டாம். சிம்மில் வச்சாலே சீக்கிரமாகவே உங்களுக்கு இது ரெடி ஆயிரும். மைதா மாவு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் சிம்மிலேயே வச்சு இதை ரெடி பண்ணலாம். சீக்கிரமாகவே இதை செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், கடையில் கூட நீங்கள் போய் வாங்கின இது மாதிரி டேஸ்டியான மொறுன்னு ரொம்ப டேஸ்டான தேங்காய் பிஸ்கட் நீங்கள் வாங்க முடியாது. வீட்லேயே நம்ம ரொம்ப சூப்பராக செய்யலாம். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த தேங்காய் பிஸ்கட்டை நீங்கள் செய்யுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது ஃப்ரை ஆனது நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
நல்லா மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பரான தேங்காய் பிஸ்கட் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், அவனில் வைக்காமல் பேக் பண்ணாமல் சூப்பராக தேங்காய் பிஸ்கட் செஞ்சாச்சு. கடையில் போய் வாங்காமல் வீட்லேயே நம்ம சூப்பராக செய்யலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.